பறக்க ஆசைப்பட்ட ஆமை. ஒரு அழகான குளத்தில் டிங்கு என்ற ஆமை இருந்தது. டிங்குவுக்கு ஒரு பெரிய ஆசை. எல்லா பறவைகளும் வானத்தில் ஜாலியாக பறக்கின்றன, என்னால் மட்டும் ஏன் மெதுவாக தான் நகர முடிகிறது என்று வருத்தப்படும். என்ன நடந்தது? ஒரு நாள் இரண்டு கொக்குகள் அந்த குளத்திற்கு வந்தன. டிங்கு அவற்றிடம், நண்பர்களே, எனக்கு வானத்தை பார்க்க ஆசையாக இருக்கிறது, என்னை ஒருமுறை மேலே கூட்டி செல்வீர்களா என்று கேட்டது. கொக்குகள் ஒரு யோசனை சொன்னன. டிங்கு, நாங்கள் ஒரு குச்சியின் இரண்டு முனைகளை பிடித்துக் கொள்கிறோம். நீ அதன் நடுப்பகுதியை உன் வாயால் கவ்விக்கொள். ஆனால் ஒரு நிபந்தனை, பயணத்தின் போது நீ வாயை திறக்கவே கூடாது. பயணம் தொடங்கியது. டிங்கு குச்சியை கவ்விக்கொள்ள கொக்குகள் அதை தூக்கி கொண்டு வானத்தில் பறந்தன. கீழே இருந்த விலங்குகள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தன. அடே, ஆமை பறக்குதே பாரு என்று குரங்குகள் கத்தின. இதை பார்த்த டிங்குவுக்கு தாங்க முடியாத பெருமை. பார்த்தீர்களா, நான் எவ்வளவு கெட்டிக்காரன் என்று பதில் சொல்ல வாயை திறந்தது. அவ்வளவுதான், ஆய் ஆய் என்று கத்திக்கொண்டே டிங்கு கீழே விழுந்தது. நல்ல வேளையாக ஒரு பெரிய வைக்கோல் போரின் மேல் விழுந்ததால் அடிபடாமல் தப்பித்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், டிங்கு தன் தவறை உணர்ந்தது. தேவையில்லாத நேரத்தில் பேசுவதும் தேவையற்ற ஆடம்பர ஆசையும் ஆபத்துதான் என்று புரிந்து கொண்ட தன் மெதுவான நடையிலேயே மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கின.